சனி அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு டீச்சர். சனியை பொறுத்த வரைக்கும் கர்மத்துக்கான டீச்சர் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டேஷன் என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஆன்மாவுடைய மெச்சூரிட்டி என்ன அப்படிங்கிறது சொல்லி கொடுக்கறது. வெளியில் சனி சொல்லி கொடுக்குற பாடங்கள்லாம் எப்படி இருக்குன்னா பயங்கர ஹார்ஷாக தான் இருக்கும். ஆனால் நம்மளை அப்படியே ஒரு மோல்டு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். பனிஷ்மெண்ட் கிடையாது. நம்ம ஸ்கூல் காலங்கள்லேயும் எப்படி இருக்கும், ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வரக்கு டீச்சர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, ஸ்கூலுக்கு போகிறக்கே பயமாக இருக்கும். ஆனால் அதோடைய பிரதிபலன் எப்படி இருந்தது, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை நோக்கி நம்ம வந்துட்டோம். அப்போ இந்த கர்மகாலம் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஸ்கூலுக்கு படிக்க வந்த மாதிரி தான். அங்கே ஜாலியாக விளையாடவும் செய்யலாம், பிடிச்ச விஷயங்களை கற்றுக்கவும் செய்யலாம், அங்கே டெஸ்ட்டும் இருக்கும். இதையெல்லாம் நம்ம எப்படி கடந்து வந்தோம் அப்படிங்கிறது தான் வந்து கர்மகாலம் சொல்லக்கூடியதாகவே இருக்கும். இப்போ சனி என்ன பண்ணுன்னா, இதே தான் நம்ம ஸ்கூல் பேட்டர்ன் தான் நம்ம பார்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத சனி நம்மளுக்கு சோதிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. மாயைகள் நிறையா இருக்கும். நம்ம ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு, ஒரு ஸ்கூலுக்கு நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா, பயங்கர கனவுகளோட, மாயைகளோட நம்ம போவோம் இல்லையா? எப்படியாவது படித்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடணுங்கிற எண்ணம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே உண்டு. ஆனால் அந்த உழைப்பு போட்டு படித்தவங்க தான் அந்த ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவாங்கன்னே ஒன்று இருக்கும்ல. அந்த மாதிரியான விஷயங்கள் மாயையிலேருந்து ரியாலிட்டி வேர்ல்ட், படிப்பு எவ்வளோ கஷ்டம், எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட வேண்டியது இருக்குன்னு தான் வாழ்க்கை பாடங்களும் நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. எப்படி நம்ம தெளிவடைஞ்சு வந்தோம், இல்லைன்னா மீண்டும் மீண்டும் ஸ்கூலில் எப்படி நம்ம ஃபெயிலாகி படிச்சுட்டு இருப்போமோ, அதே மாதிரி தான் வாழ்க்கை பாடங்களும் திரும்ப திரும்ப நம்ம கற்றுக்கிட்டே இருக்க மாதிரியான அந்த லூப் ஹோல்குள்ளே நம்ம இருப்போம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த பயம் அப்படிங்கிறது கர்மா முதல்ல நம்மளுக்கு கொடுக்கும். அந்த பயம் எப்படி கொடுக்கும்னா, எதையாவது நம்ம இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தையும் நமக்கு கொடுக்கும். இல்லை, இந்த பயம் இன்னும் பத்தல, இன்னும் அந்த பயத்துக்குள்ளேயே நான் மூழ்கி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த பயம் எப்போவுமே காலத்துக்கு நின்றுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். இந்த பயத்துக்குள்ளேருந்து நம்ம வெளியே வந்தோமா, கர்மாங்கிறது ஒரு சீசன் மாதிரி, அது எல்லா நேரமும் அப்படியே இருக்காது, அது மாறத்தான் போகுது, அப்படித்தான் அது தர்மமாகவே மாறும் அப்படின்னு.